ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அப்பள பச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அப்பளம் தக்காளி பூண்டு சேர்த்து பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கொத்தமல்லியோடு சேர்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சைட் டிஷ்ஷே தேவை இருக்காது. இதில் இருக்கிறது அப்படியே சேர்த்து சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 தக்காளி இந்த நடுபாகத்தை நீக்கிடுங்க. இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 வரமிளகாய், 1 காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா சிவப்பை வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி கலராக புரிஞ்சு வரணும். வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான், நல்லா நீள் வாட்டத்தில் கட் பண்ணி உதிரியாக. இங்கே பாருங்கள், எண்ணெய் குறைவாக இருக்குது. இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். ஆனியன் ஃப்ரை இந்த மாதிரி இருக்கணும். கையில் எடுத்து நல்லா உடையணும் வெங்காயம். இங்கே பாருங்கள், மொறுன்னு இருக்கணும். அப்படி எண்ணெயை வடி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் அந்த தட்டிலையே அப்படியே வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். வதக்கிடலாம். வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், அதே எண்ணெய் தான். கூட தூள் உப்பு சேர்த்துருங்க. நல்லா திருப்பி வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த சூப்லேயே நல்லா வதங்கிடும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மேல் தோல் எடுத்துருங்க. மேல் தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த தோலை நீக்கிட்டுங்க. இங்கே பாருங்கள், மிளகாயெல்லாம் நல்லா கையாலேயே நுணுக்கி விட்டுடுங்க. பூண்டு வெங்காயம் நல்லா மொறுன்னு இருக்கும். கையாலே நுணுக்கிட்டு தக்காளியும் எடுத்து நல்லா மசிச்சிடலாம். இங்கே பாருங்கள், மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா பிடிச்சிட்டேன். இந்த தக்காளியும் நல்லா மசிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 5 அப்பளத்துக்கு உடச்சி நுணுக்கிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான அப்பள பச்சடி. இங்கே பாருங்கள், தக்காளி பூண்டோடு சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான அப்பள பச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.